ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி ஃபேன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ரியல்மி கிட்டேருந்து அவளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா ரியல்மியுடைய 9 சீரிஸை சொல்லலாம். பட் இந்த ரியல்மி 9 சீரிஸ்லேருந்து ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த வாட்டி ரியல்மி 9 ப்ரோ இருக்க போகுது கிடையாது. இதுக்கும் மேலே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் ரியல்மி 9 ப்ரோ மேக்ஸாக இருக்குமா இல்லை ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட்டும் கூட போய்கிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக ரியல்மி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 9 சீரிஸில் ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற நேம்ல தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போறோம் அப்படின்றத ரீசெண்டா தான் ரியல்மி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்குமே ரிவீல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது, இமேஜஸ் லைவ் இமேஜஸ்ல இருந்து எல்லாமே லீக் ஆயிருக்கு. அப்படி இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை பத்தி லீக் ஆயிருக்கக்கூடிய அந்த லீக்டு இன்ஃபர்மேஷன்ஸை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா, டிசைன் லுக் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது கம்ப்ளீட்டாகவே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ட், என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே லீக் ஆயிருக்கு. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதுலேயும் ப்ளூ, பிளாக், க்ரீன் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி பேக் சைட் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா, கேமரா மாடலுக்கான அந்த செக்ஷன் ரியல்மி GT Neo 2 அதனுடைய அந்த கேமரா செக்ஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் என்ன, இந்த ரியல்மி GT Neo 2ல இருந்த ஃப்ளிக்கரிங் சென்சார், அந்த சென்சாரை மட்டும் தூக்கிட்டு மற்றபடி அந்த கேமரா மாடலை அப்படியே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேக் சைட் டிசைனை பார்க்கும்போது இவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு டிசைனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பேக் சைடு அந்த கேலக்ஸி பார்ட்டிக்கல் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒயிட் அண்ட் திக்னஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் இப்போதைக்கு தெரியல. கலர் ஆப்ஷன் மட்டும் மொத்தம் 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் நமக்கு கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவை தான் இந்த வாட்டியும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் ரியல்மி 8 ப்ரோ மாதிரி இந்த வாட்டியும் AMOLED டிஸ்பிளேவோடு தான் வரப்போகுது. அதே சமயம் ரெஃப்ரெஷ் ரேட்டை பார்க்கும்போது ரியல்மி 8 ப்ரோலேயே நமக்கு வெறும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரியல்மி 9 ப்ரோவில் அதை விட கொஞ்சம் பெட்டராக 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை அப்படின்றது ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க போகுது. மற்றபடி டிஸ்பிளே பற்றின அதர் டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. என்ன மாதிரியான டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பீக் பிரைட்னஸ், என்ன மாதிரியான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. மற்றபடி அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா, இங்கே நமக்கு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கேப்பபிலிட்டியோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே Mediatek சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. Mediatek Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இருக்க போகுது. இந்த சிப்செட்டோட இப்போ தான் ரீசெண்டாக Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 11 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டைரக்ட் காம்படிஷனாக தான் இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Mediatek Dimensity 900 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். Snapdragon 778G அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 920 அப்படின்ற சிப்செட். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நிறைய பேருக்கு ஒரு சில குறைகள் இருக்கலாம். ஏன்னா ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek சிப்செட்டோட வராங்களே அப்படின்ற மாதிரியான சில குறைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சிப்செட் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek சிப்ஸோட வந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LPDDR4X ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது தான் இங்கே ஒரு ஹைலைட்டடான கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. பேக் சைடு மொத்தம் 3 கேமரா இருக்க போகுது அப்படின்றது இந்த கேமரா மாடலில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ண போகிற சென்சார்னு பார்க்கும்போது Sony
சோனியுடைய ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த பிரைமரி கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Realme மாதிரியான ஒரு பாப்புலர் பிராண்டு கிட்ட இருந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல அதுவும் Realme 9 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் வேற லெவலான ஒரு நியூஸ் தான். கண்டிப்பா இது Realme ஃபேன்ஸுக்கு ஒரு செம ஹாப்பியான ஒரு நியூஸா இருக்கும். அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் இருக்க போகுது. மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் எப்பவும் எல்லா ஸ்மார்ட் போன்லையும் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதே 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோவை இந்த ஸ்மார்ட் போன்லையும் கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இதுல Realme GT மாஸ்டர் எடிஷன் அந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருந்த அதே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுக்க போறாங்க. அண்ட் சென்சார்னு பார்க்கும்போது அதில் யூஸ் பண்ணியிருந்த அதே சோனியுடைய சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் போன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. ஃபைனலி நாம இப்போ சொன்ன இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிரைஸை பத்தின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி மார்க்கெட்ல Realme 8 Pro அந்த ஸ்மார்ட் போனே இப்போ நியர்லி 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் Realme 9 Pro ஸ்மார்ட் போன் கண்டிப்பா 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வரும். அதை விட இன்னும் கொஞ்சம் ஹையர் பிரைசிங் ஸ்மார்ட் போனா இந்த Realme 9 Pro Plus ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படின்றதுனால கண்டிப்பா இதனுடைய பிரைசிங் அதை விட ஹையரா இருக்கும். மோஸ்ட்லி 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியன்ட் 6+128GB கான வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒருவேளை 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme மாதிரியான ஒரு பிராண்டு கிடையாது ஒரு பெஸ்டான கேமரா ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பர்ஃபார்மன்ஸ் Mediatek Dimensity 920 அப்படின்றதுலாம் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இந்த 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஆனாலும் நிறைய பேருக்கு 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போகும்போது ஸ்னாப்டிராகன் சிப்செட் இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட்டும் இருக்கலாம். ஸோ அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான ஒரு ஃபீச்சரா இருக்கும். அதே சமயம் இந்த ஸ்மார்ட் போன்ல ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போதுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்காததும் ஒரு சின்ன டிராபேக் தான். வெறும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. அதனால கேமிங் சென்ட்ரிக்கா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு ஃபீச்சரா இருக்கும். ஸோ 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும். பட் ஆனால் ஏனோ தெரியல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்க போறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்ல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க போறாங்க. இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன் இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு கொடுக்கறதே கிடையாது. பட் Realme மட்டும் தான் கண்டினியூஸா உங்களுடைய Realme 8 சீரிஸ்லயுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த Realme 9 சீரிஸ்லயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டினியூ பண்றாங்க. அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த 2025K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா இந்த Realme 9 Pro Plus ஒரு நல்ல அட்ராக்டிவான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இப்போதைக்கு இந்த Realme 9 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளியராக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த Realme 9 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற இந்த ஸ்பெக்ஸை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொண்டு வரதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek Dimensity 920 and 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.